ஓம் சிவாய நமக. நாளை மாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை சேர்ந்து வருகின்ற பூச நட்சத்திரம் ஆங்கிலம் 28/2/2026. இப்படி சனீஸ்வர பகவானுக்கு உரித்தான நட்சத்திரத்திலே மிக உன்னதமான நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இது தைப்பூசம் போல சனிக்கிழமை சேரும் பூச நட்சத்திரம் நல்ல நாள். இதை சனி பூச நாளாக ஸ்ரீ சனீஸ்வரருக்கு மிக மிக பிரீத்தியான வழிபாட்டு நல்ல நாளாகும். வளமான தீர்க்கமான வகையிலே ஸ்ரீ சனீஸ்வர பிரீத்தி தரும் அற்புதமான நல்ல நாள். இதை பற்றி நமது ஆன்மீக ரகசிய விஷயங்களை அகஸ்திய விஜயத்தில் வெளிப்படையாக நாம் கொடுத்து கொண்டு வருகின்றோம். இப்படி மிக மிக அபூர்வமாக யோகஸ்தானத்திலே தர்ப்ப சகட கோலத்திலே தரிசனம் தரும் ஸ்ரீ சனீஸ்வரரை அபிஷேக ஆராதனை செய்து, குறிப்பாக அறந்தாங்கி அருகிலே பெருமகளூர் மார்க்கத்தில் அமைந்துள்ள அரசர் குலத்திலே நீங்கள் வழிபடும்போது இதனுடைய பலன்கள் பல கோடியாக நமக்கு கிடைக்கும். சனீஸ்வரரை அபிஷேக ஆராதனை மற்றும் கருவேப்பிலை பொடி சாதம் மற்றும் அன்னதானத்துடன் வழிபாடுகளை செய்தால் நமக்கு சனி மகாதசை, சனி புக்தி, சனி அந்தரம், இப்படி 7.5 ஆண்டு சனி இவைகளால் வருத்தப்படுகின்றவர்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். திருக்கணித முறைப்படி நாளை மாசி மாதம் 16ஆம் தேதி விஸ்வாவசு வருஷம் ஆங்கிலம் 28/2/2026 காலை 9:36 முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை, ஞாயிற்றுக்கிழமை சூரியன் முதல் வரை சனீஸ்வரன் பகவானுக்குள்ள சனிக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து அமைவது நமக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம். இப்படி பணி நிரந்தரம் மற்றும் வேலை கிடைக்க, இப்படி வேலையே சரியில்லை, நிரந்தரமான வேலையே இல்லை, இப்படி ஒருத்தர் வேலை எங்களுக்கு நல்ல வேலை என்று சொல்லி சில இடங்களிலே திருமணம் கூட பேசியிருப்பார்கள். அவர்களுக்கு நல்ல வாய்ப்பாக இப்படி ஒவ்வொரு திதியிலும் கிழமையிலும் நட்சத்திரத்திலும் நீங்கள் செய்கின்ற ஆற்றுகின்ற சில குறிப்பிட்ட சில விதமான வழிபாடுகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளின் நிவர்த்திக்கு உதவும். அதுபோல குறிப்பிட்ட நாளுடன் குறிப்பிட்ட நட்சத்திரம் சேர்வதும் நல்ல பலன் தரும், நமக்கு துணை நிற்கும் அற்புதமான நல்ல நாளாக சனிக்கிழமையிலே நீங்கள் ஆற்றும் சில குறிப்பிட்ட வழிபாடுகள் நல்ல வேலை, நிரந்தர வேலை இப்படி கிடைப்பதற்கு உதவும் நல்ல நாள். குரு கிரக நட்சத்திரமான பூச நட்சத்திர நாளிலே நீங்கள் செய்கின்ற பூஜைகளும் நல்ல வேலை கிடைக்க வழி கிடைக்கும். பூச நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து அமையும் நாளிலே குரு பகவானுக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கும் கவச வழிபாடுகள் செய்வதால் வாழ்க்கையில் ஸ்திரமான பர்மனண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டேபிள் நல்ல ஸ்திரமான வாழ்க்கை அமையும். இப்படிப்பட்ட நாட்களிலே சனி கோரை நேரத்திலே கிழக்கு திசையை நோக்கி தனித்து அருளும் சனீஸ்வர மூர்த்திக்கு தங்க மற்றும் வெள்ளி கவச வழிபாடுகள் செய்து அன்னத்தால், கேசரியால், கோதுமை அல்வாவினாலும் பூக்களால், நவதானிய உணவுகளால் காப்பு கவச வழிபாடுகளை ஆற்றுவது நல்ல வேலை கிடைக்க உதவும். இப்படி நாளை நீங்கள் செய்கின்ற எல்லா காரியத்திற்கும் அதீதமான நல்ல பலன்கள் உண்டு. எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்து பூஜா பலன்களை உங்களது குருமாருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். பைரவ தூபமானது இப்பொழுது முக்கியமாக காலங்கள் பல கிரகங்கள் பெயர்ச்சி வருவதாலும் பல மன கஷ்டங்கள், தொந்தரவுகள், பயம் நிவர்த்திக்கு பைரவ தூபத்தை வாங்கி ஏற்றி ஒவ்வொரு கால நேரத்திலும், காலன் என்கின்ற நேரத்திலும், அஷ்டமி நேரத்திலும் அதை பைரவருக்கு விளக்கேற்றி தூபமாக ஏற்றி வழிபடுவதற்கு 9488765604, மீண்டும் சொல்கிறேன், 9488765604 என்ற எண்ணை திரு வெங்கடகிருஷ்ணன் அவரை தொடர்பு கொள்ளவும். இப்படி துவாதசி திருநாள் நரசிம்மருக்கு வந்த நல்ல நாள் 28/2/2026 சனிக்கிழமை பிரதோஷ தினத்துக்கு முதல் நாள் வரும் துவாதசியானது ஸ்ரீ ஸ்வர்ணலட்சுமி, அதாவது பொன் மகள் தோன்றிய தினம், ஸ்வர்ணலட்சுமி தோன்றிய தினம் நாளை. துவாதசி திதியின்
நிறைவிலும் பிரபஞ்சத்திலே அமிர்த சக்திகள், லட்சுமி கடாட்ச சக்திகள் அப்படியே மழை போல் கொட்டும். ஒவ்வொரு துவாதசி திதியிலும் ஒவ்வொரு விதமான லக்ஷ்மி விஷ்ணு மூர்த்திகள் தோன்றி தோன்றி அருள் பாலிக்கின்றார்கள். பெரும்பாலும் வைகாசி மாதத்திலே ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி தினம் வந்தாலும் மாசியில் வரும் துவாதசியில் தான் பிரபஞ்சத்திலேயே திருமகளுடன் ஸ்ரீ நரசிம்மர் தோன்றி அருளினார். இதுவே ஆதி லக்ஷ்மி ஸ்ரீ நரசிம்ம துவாதசியாக கொண்டாடப்படுகின்றது. மேலும் விளக்கங்களை ஆன்மீக விஷயம் தரும் அகஸ்திய விஜயத்தை வாங்கி படித்துக் கொள்ளவும். நாளை சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்தில் உள்ள யோக நரசிம்மர் மற்றும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்துக்கு மிக அருகில் உள்ள காட்டு அழகிசிங்கர் மற்றும் அதாவது மட்டப்பள்ளி நரசிம்மர், சோழிங்க நரசிம்மர் என்று பல நரசிம்மரை வழிபடுவதும் நரசிம்மருடைய கராவல்லப சோஸ்திரம் சொல்வதும் அப்பரிமிதமான பலன்களை நாளைக்கு தருகின்றது. கால் சம்பந்தமான தடுமாறி கீழே விழுந்து காலில் அடிபடுவது, இந்த நிலைமை ஏற்படாமல் இருப்பதற்கு முடியாதவருக்கு இல்லாதவருக்கு புதுவிதமான காலணிகள் செப்பல்கள் வாங்கி தானம் கொடுப்பதும் அளவற்ற பலனை தரும். கும்பகோணம் சோழபுரத்திலே சங்கு சக்கரத்துடன் அருளும் ஸ்ரீ சிவபூஷணி அம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்திலே மிக அபூர்வமாக ஸ்ரீ திரையம்பகேஸ்வர லிங்கமூர்த்தியை, அதாவது முக்கன் மாலீஸ்வரரை பூஜிக்கும் கோலத்திலே ஸ்ரீ சனீஸ்வரமூர்த்தி அருள் பாலிக்கின்றார். இவரையும் நாளை வழிபடுவதும் கரி நாட்கள் மற்றும் சனிக்கிழமை கூடும் கரி நாட்களிலே இங்குள்ள சனீஸ்வரர் மூர்த்திக்கு வெண்ணையும் எள்ளும் கலந்து காப்பிட்டு தவறாமல் தர்ப்பண பூஜைகளை முறையாக செய்து வந்தால் நிறைய எள்ளுருண்டை, எல்லோதரை, கருப்பு கருநீல வண்ண ஆடைகளை தானம் செய்வதும், கருப்பன், கருப்பையா, நீலமேகம் போன்ற கருப்பு நீலம் சம்பந்தப்பட்ட பெயரை உடையவர்களுக்கு அவர்கள் மூலம் தானமாக அளிப்பதால் நல்ல நாள் பாராமல், எதையும் நாள் நட்சத்திரம் பாராமல் செய்த காரியங்களால் ஏற்பட்டுள்ள தடங்கல்கள் தீரவும், கோர்ட்டு வழக்குகள், சொத்து தாவாக்கள் தீரவும், பதவி உயர்வு கிட்டாமல் தவிக்கின்றவர்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைப்பதற்கு நல்ல நாள். ராகுகாலம், யமகண்டம் போன்ற எதையும் பாராமல் எனக்கு எது மேலே நம்பிக்கை இல்லை என்று ஏதோ தவறாக செய்த காரியங்களால் ஏற்பட்டு தவிக்கின்ற பல ஆயிரம் குடும்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல நாள். இதை பற்றி பலவிதமாக சொல்லி இருக்கின்றோம். மேலும் திருநள்ளார் போல கரிநாட்கள், சனிக்கிழமைகள், அமாவாசை நாட்களிலே தவறாமல் வழிபட வேண்டிய சனீஸ்வரமூர்த்தியும் இவரே. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா.